வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்? அதாவது நிறைய பேர் ரொம்ப கால் வலி இருக்குன்றாங்க. ஆமாம், அவங்களுக்கு வந்து சிம்பிளான எக்ஸசைஸ். சில பேர் வந்து யோகா செய்கிறதுக்கு டைமில். ஆமாம், யோகா எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு ஆனால் கால் வலி இருக்குன்றாங்க. என்ன செய்கிறது? அவங்களுக்கு காலையில் எந்திரிச்சோன்னே பெட்டில் உட்காந்துட்டே செய்கிற மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் பயிற்சிகள் பார்த்துடலாமா? ஓகே, இப்போ வந்து கண்களை மூடி உங்களோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணிக்கோங்க. எப்படி இன்ஹேல் அண்டு எக்ஸ்ஹேல், இது வந்து ஒரு 5 கவுண்ட் மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கால்களை நேராக நீட்டி, பெட்லேருந்து எந்திரிச்சோமே நேராக கால்களை நீட்டி உட்காந்துருப்போம், அது மாதிரி உட்காந்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸாக நல்லா வந்து மூட்டை சுற்றி அப்படியே வந்து நம்ம என்ன செய்யணுன்னா, அதை சுற்றி நல்லா அப்படியே ஒரு 2 கை பெருவிரல் வச்சு மைல்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கிறோம். 2 மூட்டுக்குமே நல்லா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும். பெயின் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சுகமாகவும் இருக்கும். ஓகே, அப்படியே கைகளை அந்த மூட்டுக்கு அடிப்பகுதியிலையும் நல்லா அப்படியே கொடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் கைகளை மட்டும் அப்படியே கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளோட உள்ளங்கைகளை அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, அப்படியே நல்லா ஒரு அழுத்தம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் 2 மூட்டுக்கும். ஓகே, இப்போ செகண்ட் எக்ஸசைஸ். இது ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கிறோம். செகண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே சிம்பிளாக கேட்டிருக்காங்க, அதனால் இப்போ கால்களுக்கு அடியில் நல்லா இந்த மாதிரி நல்ல ஒரு டவல் கொடுத்து இந்த மாதிரி காலை நல்லா 2 முட்டுக்கு அடியில், முட்டுக்கு நடுவில் ஒரு வார்த்தை தப்பாக கொடுத்தாச்சு. ஒன்றே ஜோதி மேம் கரெக்ட், அப்படி தான் இருக்கணும். ஓகே மேம், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மாதிரி ஒரு 10 கவுண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதே மாதிரி அடுத்த காலுக்கும் மாற்றி செய்யணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு கால் நீட்டிருக்கு, ஒரு காலுக்கு வந்து நல்லா முட்டுக்கு அடியில் ஒரு டவல் கொடுத்து இதுலேயும் 10 கவுண்ட் கொடுத்து உட்காந்தாச்சு. இது ஒரு எக்ஸசைஸ். இது எல்லாமே சிம்பிள் எக்ஸசைஸ் தான். நம்ம கிளாஸில் வந்து 10 கவுண்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து ஒவ்வொன்றுக்குமே வந்து 30 to 40 கவுண்ட் கொடுக்கணும். அரை நிமிடமாச்சு கண்டிப்பாக ஆரம்பத்தில் செய்யணும். நம்ம ஃபாஸ்ட்டாக கவுண்ட் கொடுக்குறதுனால நம்ம வந்து 30 to 40 கவுண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் தேர்டு. ஓகே, இப்போ தேர்டு எக்ஸசைஸ் செஞ்சிடலாம் மேம். இந்த மாதிரி முட்டுகளோட அடிப்பகுதியில் இந்த மாதிரி கால் நல்லா அதே டவலை அப்படி நல்லா நீளமாக நீட்டி வச்சுருக்காங்க. 2 கால் முட்டுக்கு பின்பகுதியும் அந்த டவலில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கால்களை சேர்த்து வச்சுக்கலாமா? முடிந்த அளவு சேர்த்து இல்லை இவ்வளோ ஒட்டி வேண்டாம், கொஞ்சம் கேப். ஓகே, அப்படியே கால் பாதத்தை நல்லா எவ்வளோ தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நல்லா இழுக்கணும். அது ரொம்ப முக்கியம். பின்பக்கமாக நல்லா அப்படியே இழுக்கணும். இதுவும் 1 நிமிடம் கிட்டக்க செய்யணும். 1 2 3 4 5 6 இது மாதிரி நம்ம வந்து 1 நிமிடம் கிட்டக்க இந்த எக்ஸசைஸ் செய்யணும். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே மேம், இப்போ நல்லா கால்களை நீட்டி உட்காந்துக்கங்க. அடுத்த எக்ஸசைஸ். ஓகே, இப்போ நேராக உட்காந்துக்கலாம் மேம். கொஞ்சம் நேராக உட்காந்துக்கங்க. ஒவ்வொரு தடவைக்கும் கால் ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையாக இருந்துச்சுன்னா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் கால்களை உயர்த்தி கைகளை நல்லா பின்னாடி வச்சுக்கோங்க மேம். உட்காந்துக்கிட்டே செய்கிற எக்ஸசைஸ் முடிச்சிடலாம். அடுத்து படுத்துட்டு செய்கிற எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஓகே மேம், இப்போ கைகளை நல்லா பின்னாடி வந்து முதல்ல வந்து சப்போர்ட் காண்டி ஒரு கையை 2 கைகளையும் ஊனியிருக்காங்க. இப்போ கால்களை ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாதுன்றனால ஒரு கையை வந்து கால்களை உயர்த்துறதுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு 20 to 30 கவுண்ட். இப்போ அடுத்த கால் முதல்ல வந்து கை வச்சு நிற்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஆரம்பத்திலே வராது. ஸோ சப்போர்ட்டுக்கு இன்னொரு கைகளை யூஸ் பண்ணிக்கலாம். கால்களை வந்து பிடித்து நல்லா உயர்த்தி நிற்கணும். இது ஒரு எக்ஸசைஸ். ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் நல்லா நேராக மேல் நோக்கி படுத்துருக்காங்க. இப்போ கைகளை நல்லா தரையில் ஊனியிருக்காங்க, கால்களையும் நல்லா தரையில் ஊனியிருக்காங்க.
ஹிப் மட்டும் நல்லா ரைஸ் பண்ணுறாங்க. கால்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் அதை தாண்டி நமக்கு வந்து பேக் பெயின் இருந்தாலும் அதையும் சரி பண்ணும். நான் 6 கவுண்ட் மட்டும் கொடுக்குறேன் மேம். 1 2 3 4 5 6. ஓகே, மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம மெதுவாக கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முதல்ல 10 கவுண்ட், அப்புறம் 20 கவுண்ட், அப்புறம் 30 கவுண்ட், மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 நிமிடத்து முடிக்கும் கூட இருந்துக்கலாம். ப்ராக்டிஸ் ஆகிட்டா அந்த மாதிரி இருந்துக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் கரெக்டாக ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ கைகளை நல்லா தலைக்கு நமக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிறோம். ஒரு கால் நல்லா நேராக நீட்டி, ஒரு கால் வந்து நல்லா இந்த மாதிரி பெண்ட் வச்சுட்டு இந்த மாதிரி செய்யணும். கால்களை நல்லா உயர்த்தி முடிந்த அளவு ரைஸ் பண்ணி அப்புறம் கீழே வைக்கணும். 1 2 3 4 5. இப்போ இதே மாதிரி அடுத்த கால்களுக்கு மாற்றி செஞ்சிடணும். ஓகே மேம். அடுத்த காலுக்கு அந்த காலை நல்லா மடக்கி வச்சுருக்காங்க. சேஃப்டியாக முதல்ல நம்ம வந்து கைகளை வந்து தலைக்கு வச்சுக்கணும். முடிந்த அளவு நல்லா நீட்டி காலை ரைஸ் பண்ணி கொண்டு வந்துடணும். ஓகே மேம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2 காலை முதல்ல நல்லா ரிலாக்ஸாக நீட்டிக்கங்க. இப்போ ஒரு காலை பெண்ட் பண்ணிக்கணும். இப்போ 2 கையால் ஒரு காலை நல்லா பிடிச்சி இந்த மாதிரி காலை ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரோம். ஆனால் கீழே பாதம் வந்து தரையில் பட வேண்டாம். எந்த கால் உயர்த்தி இருக்கோமோ அது தரையில் பட வேண்டாம். இது மாதிரி ஒரு 10 கவுண்ட். கிளாஸ்க்கோசரம் நம்ம டைம் கருதி 3 கவுண்ட் கொடுக்குறோம். ஓகே மேம். ஒரு 2 தடவை செய்ய முடியுமா? அதே மாதிரி அடுத்த கால் நல்லா நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே கொண்டு வரோம். கால் பாதம் தரையை நோக்கி வர மாதிரிக்கு செய்யணும். ப்ராக்டிஸில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மணிக்கு இருக்கும். ஓகே, இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ் முடித்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னா நேராக நிமிர்ந்து அமர்ந்து முகுல முதிரை அப்படின்னு சொல்லி ஒரு முதிரை. நம்மளோட கட்டை விரல் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். அதை நோக்கி மீதி 4 விரல்களும் குவிந்து இருக்கணும். அவ்வளோதான். சிம்பிள் முதிரை. 5 விரல் நுனியும் ஒன்றாக இணைந்து இருக்க வேண்டும். கண்களை மூடி நம்மளோட மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணணும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முத்ராவோடு முடிக்கிறப்ப நமக்கு வந்து கண்டிப்பாக 100% அப்படி நமக்கு கால் வலி சரியாகும். டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க பெட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து காலைல எழுந்திரிச்சதுமே பெட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் முடிச்சுட்டு இந்த முத்ரா முடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சிக்கலாம். டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்காண்டி இந்த வீடியோ. ஏன்னா கால் வலியோடு நம்ம 1 டே ஃபுல்லாக நம்ம அடுத்த ரொட்டீன் ஒர்க் இருக்கிறப்ப கூட கொஞ்சம் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த முகுல முதிரை செய்கிறப்போ மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணிவிட்டு இந்த கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. இந்த முதிரையெல்லாம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு மினிமம் இருக்கணும். மேம் ஒரு தடவை இன்னொரு தடவை வச்சு காமிங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். கட்டை விரல் ஆப்போசிட் நோக்கி இருக்கணும். அதை நோக்கி மீதி 4 விரல்களும் குவிந்து 5 விரல் நுனியும் ஒன்றா இருக்கணும். மைல்டாக ஒரு ப்ரெஸ் கொடுக்குறாங்க. அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. அடுத்து நம்மளோட ப்ரீத்திங், எப்படி மூச்சு உள்ளே போகுது, எப்படி மூச்சு வெளியில் வருது, மூச்சோட்டத்தை வாட்ச் பண்ணுறோம். முதிரையோட ப்ரொசீஜர். இப்போ இந்த சிம்பிள் எக்ஸசைஸும் இந்த முத்ராவும் செய்கிறப்ப 100% நமக்கு வந்து பெனிஃபிட் அப்படியே கிடைக்கும். தேங்க்யூ மேம்.